Hello friends, welcome to Raira Samayal. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரெட் ரவா மெதுவடை. நம்ம இன்றைக்கி அட்டகாசமான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து செஃப் வெங்கடேஷ் பட் அவங்களால பண்ணது. ஒரு 2 days பிஃபோர் தான் அவங்க பண்ணது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் அதே ரெப்ளிகா தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும் ஒரு ஸ்நாக் ரெசிபிக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் பிரெட் பீசஸ் 2 slices எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா 8 பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரெட்டு கூட ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா தயிர் வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தயிர் ஆட் பண்ணி முடித்ததும் நம்ம வந்து ஒரு ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக அந்த க்ரன்ச்சி டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா மொறு மொறுன்னு வரும். அதுக்காக நம்ம ரவை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அரிசி மாவு ஒரு 1/4 கப் போல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத வச்சு நம்ம போட்டுடலாம். நம்ம கருவேப்பிலை, ஆனியன், பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த தயிரோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா வடை பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஸ்நாக் ரெசிபிக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக்க வேண்டாம், அப்புறமா வடையில் வந்து நிறைய ஆயில் எடுத்துக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 2 ஸ்லைஸ் ப்ரெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. இது ஒரு 20 minutes நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வடை பொரிக்கலாம். ஸோ வந்து வடை வந்து போடுறதுக்கு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நமக்கு வந்து இதுக்கு மேலே தண்ணி ஆயிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஆயில் நிறைய எடுத்துக்கும். ஸோ நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிலே நம்ம வச்சுருந்தா போதும். ஸோ இங்கே பார்த்தீங்களா நம்ம போட்டதெல்லாம் எவ்வளோ நல்லா உறிஞ்சிட்டு கட்டிமா ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இது கையில் வந்து லைட்டாக தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உளுந்து வடை மாதிரி போட வரல அப்படின்னா சும்மா போண்டா மாதிரி கூட பொரிச்சு எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெட் ரவா மெதுவடை எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இது மாதிரி 2 பக்கமும் நல்லா செவந்ததுக்கப்புறமா எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. ஹையில் வச்சு ஃப்ளேம் இது பண்ணாதீங்க, உள்ளே வேகாது. அப்புறமா லோ ஃப்ளேம்லேயே சுட்டு எடுங்க வடையை. இந்த மாதிரி நம்ம செவக்க எடுத்தால் போதும். இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். பிரெட் ரவா மெதுவடை எவ்வளோ அட்டகாசமாக ஈவினிங் ஸ்நாக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்களா? இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராயரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.